ஆகஸ்ட் 15 தங்கலாம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் 3 டேஸில் 53.64 crores கலெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அஃபிஷியல் ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு தேதியில் இந்த படம் ரிலீஸ் ஆகி 6 நாள் ஆச்சு. இந்த படம் இது வரைக்கும் 70 crores கலெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் அஃபிஷியலாக எந்த நியூஸும் வரல. வேட்டையன் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் மனசிலாயோ இந்த பாட்டு சீக்கிரமாக வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அனிருத் வந்து ட்வீட் பண்ணியிருந்தாரு. தலைவரோட ஜெயிலர் சக்ஸஸ் இந்த மூவிலையும் தொடருது. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த பாட்டோட நேம். அதே மாதிரி இந்த பாட்டை யார் எழுதுனான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹுக்கும் பாட்டு எழுதுனா சூப்பர் சுப்பு தான் இந்த பாட்டும் எழுதியிருக்காரு. கோட் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி 3 நாள் ஆச்சு. இந்த ட்ரெய்லர் 50 மில்லியன் வியூஸை தாண்டி போயிட்டுருக்கு எல்லா லாங்குவேஜ்லேயும் சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட் பிரபு ரீசெண்டாக ட்வீட் பண்ணியிருந்தாரு எக்ஸ் வலைதளத்தில். இந்த படத்தை ட்ரெய்லருக்கு முன் ட்ரெய்லருக்கு பின்னு சொல்லி நம்ம பிரிச்சிடலாம்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ரீச் வேறு மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி எதிர்பார்ப்பும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிகமாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இந்த படம் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகுது. நான் மகாநல்ல ரிலீஸ் ஆகி இன்னையோட 14 வருஷம் ஆகிடுச்சு. இந்த படம் கார்த்திக் கரியர்லேயே ஒரு மிக முக்கியமான படமாக இருக்கும். ஏன்னா அது அவருக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுத்த படம். செப்டம்பர் 27 ரிலீஸ் ஆக போகிற மெய்யழகன் படத்தோட ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 31 நடக்க போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. விடாமுயற்சியோட கேரக்டர் போஸ்டர் 2 இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆனதான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நடிகை த்ரிஷா அவங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் விடாமுயற்சி டீமோட ஒரு பிக்சர் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பிக்சர் பார்க்கும்போது உண்மையாலுமே செம்ம சூப்பராக இருக்குது. கங்குவான் வேட்டையன் இந்த 2 படமும் பார்த்திங்கன்னா அக்டோபர் 10 ரிலீஸ் ஆக போகுது. கங்குவா மூவிக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது பேன் இந்தியா லெவலில். இந்த படத்தை ஒரு சோலோ ரிலீஸாக தான் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஞானவேல் ராஜா பேட்டியில் சொல்லியிருந்தார். இப்போ வேட்டையன் கிளாஷ்க்கு அப்புறம் இந்த படத்தில் ஏதாவது மாற்றம் இருக்குமா இல்லை சொன்ன தேதியில் வருவாங்களான்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.